உங்கள்கிட்ட இருக்க பர்ஸ் எல்லாம் போயிடலாம், உங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போயிடலாம், உங்கள் குடும்பம் உங்களை தனியாக விட்டுறலாம், உங்கள்கிட்ட இருக்க சொத்துக்கள் எல்லாம் போயிடலாம். நீங்கள் தனி மரமாக நின்னா கூட தேவன் உங்களிடத்துலேருந்து எல்லா நன்மைகளையும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எல்லாமே போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய முன்னிலைமையிலே நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்களோ அதை காட்டிலும் உங்கள் பின்னிலைமை இன்னும் அதிக ஆசீர்வாதமாய் மாற முடியும். யோபுவினுடைய முன்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பிடித்து கொண்டிருந்து ஆண்டவரை தூஷித்திருப்பானால் அவன் இழந்து போனதாகவே இருந்திருக்கும். அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக பெற்றிருக்காது. ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனவனாகவே வாழ்ந்து மரித்திருப்பான். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாலோ மறுபடியும் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்க என் தேவனாலே முடியும். அல்லேலூயா. See, our God is a great God. அவர் நினைச்சிட்டாருன்னா உங்களை யாருமே தடுக்க முடியாதுங்க. அவர் ஆசீர்வதிக்க நினைச்சா. அல்லேலூயா. அவர் உங்களை பெருக பண்ண நினைச்சா, உங்க குடும்பத்தை உயர்த்த நினைச்சா, உங்க பேரை பெருமைப்படுத்த நினைச்சா, நான் சொல்றேன், எத்தனை பேர் மந்திரிச்சு உன் வீட்டு முன்னாடி போட்டாலும் சரி, எத்தனை எலுமிச்சம்பழத்தை வெட்டி உனக்கு கொடுத்தாலும் சரி, நீ நல்லாவே இருப்ப. அல்லேலூயா. சொல்ற டேய், உள்ள ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்தில் பார்த்து, வாய்ப்பு இல்லை ராஜா சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, நான் ஆசீர்வதிக்கப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. அப்படியே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா.